ஹோம் மேக்கர் வணக்கம் சார். எடுகேஷன் கிரேஸ் ஷேர் மை சன்ஸ் எடுகேஷன் அண்ட் கெரியர். 2 டிசம்பர் கேரள பிறந்தாங்களா. சின்ன குழந்தைங்க ஜாதகம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே சில குணங்களை குணாதிசயங்களை ஏன் அந்த சின்ன பிள்ளைங்க ஜாதகத்தை அந்த இந்த 2K 2010க்கு மேல இருக்கிறவங்களுடைய ஜாதகம் பார்க்க எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களோட டைம் ஒரு அளவுக்கு துல்லியமா இருக்கிறதுனால சில சில விஷயங்கள் வந்து ரொம்ப அப்படியே துல்லியமா இருக்கும். சொல்லும் போது ஆமா ஆமான்னுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம். 2 டிசம்பர் 2022 3 வயசா 2:53 PM கோலாலம்பூர். மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். சரி, லக்னத்துல குரு இருந்தாலே சூப்பர் ஜாதகம்னு சொல்லிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல லக்னத்தை சனி பார்க்கிறாரு. ஆனா இந்த இடத்துல சனி சுபத்துவ சனி தாங்க. சுபத்துவ சனின்றதோட 11ஆம் லாபஸ்தானத்து சனி அப்படின்னு சொல்லிடலாம். ராசி லக்னம் வலுத்து இந்த இடத்துல வளர்பிறை சந்திரனோட குரு சேர்ந்து சனியின் பார்வை இருக்கிறது நல்லதுங்க. ஓகேங்களா. சனி பார்வை இல்லைன்ற பட்சத்துல அந்த அதீத சுபத்துவம் ஒரு மாதிரியான வேலையை செய்யும். ஓகே, இந்த இடத்துல என்ன படிப்பாங்க? நேரடி ஒரு எடுத்தோன்னே சொல்லிடணுங்க. லக்னத்துல ஒரு மாதிரியான அமைப்புகள்ல புதன் வலுத்திருக்கிறாரு, குரு வலுத்திருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல சுக்கிரன் இங்க ஒரே டிகிரி இவரை பாக்குறாரு. சூரியன் 15 டிகிரி, சுக்கிரன் செவ்வாயோட தொடர்புல இருக்காரு. நவாம்சத்துல புதன் தான் ஒரு மாதிரி அமைப்புகள்ல இருக்காரு. சரி, குரு இங்க 4 டிகிரி, சுக்கிரன் புதன் செவ்வாய். புதன் சனி செவ்வாய் பார்த்தால் புதன் கெடுவாரு. செவ்வாய் பார்த்தா புதன் கெடுவாரு. ஏதோட அமைப்புகள்ல ராசிக்கு 10ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி குருவா இருக்காரு. புதனே ஒரு அளவுக்கு வலுத்து இருக்கிறாருங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸ், டீச்சிங், கோச்சிங், பேங்கிங் மாதிரியான விஷயத்துல புத்திசாலித்தனத்தை மிகுதியாக கொண்டு ஏன் அப்படி இந்த இடத்துல பாருங்க, கன்னி வீடு ஒரு மாதிரி வலுத்து இருக்கக்கூடிய அமைப்புகள்ல கன்னி வீடு ஒரு மாதிரியாக வலுத்து இருந்தாலே அவங்களுக்கு அதிகமான படிக்கணும் படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரியான சில எண்ணங்கள் இருக்குமா. அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிற ஜாதகம். பூர்வீக தசாபுத்தியோட அமைப்புகள்ல இப்ப சனி தசை நடக்குது. சனி தசை இந்த இடத்துல ஏதாவது கெடுதலை பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி தசை இங்க சனி 8ஆம் இடத்தோட இருக்காரு. 8ஆம் இடத்துல இருக்க 8ஆம் இடத்தை பாக்குறாரு. சாரி, சனி இங்க 8ஆம் இடத்தையும் லக்னத்தையும் பாக்குறாரு. சின்ன சின்ன ஒரு மாதிரியான நோய் விஷயம், அடிப்படுறது, இந்த மாதிரியான இந்த ஜென்ம சனி அப்படின்ற காரணத்தினால இருக்கவங்க அதுக்கப்புறம் வர்ற புதன் திசை கண்டிப்பாக படிப்பு சார்ந்த அமைப்புகளுக்கு ஒரு மாதிரி நல்ல அமைப்பு வரணும். கண்டிப்பா இந்த கேமிங் மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. புத்திசாலித்தனம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய விஷயத்துல கணக்கு, அக்கௌண்ட்ஸ், ஐடி, சாஃப்ட்வேர் மாதிரியான துறைகள், பேங்கிங் சம்பந்தப்படக்கூடிய துறைகள், புத்திசாலித்தனத்தை கொண்டுட்டு வரக்கூடிய அமைப்பு. கூடுதலா இன்னொரு விஷயம் என்ன சொல்லிடலாம், புதனும் சனியும் ஒரு மாதிரி வலுத்துட்டாங்க அப்படின்னாலே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான விஷயங்களும் வரும். செவ்வாயும் இந்த ஜாதகத்தில் நல்லா இருக்காருங்க. அதனால சைபர் செக்யூரிட்டி மாதிரியான விஷயங்களும் வரும். இது மாதிரியான புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக கொண்ட துறை, பேச்சை அடிப்படையாக செய்யக்கூடிய துறை என்ற மாதிரியான அமைப்பு. இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னாங்க, இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி லக்னத்துல திக்பலமாக இருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப 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 குணமான ஒரு கேரக்டரா வருவாரு உங்களோட சன். ஓகேங்களா.